இப்போ நாம் எங்கே இருக்கணும் பார்த்திங்கன்னா அருள்மிகு கோரக்கர் சித்தராலயத்தில் இருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வடக்கு பொய்கைநல்லூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்குது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணிக்கும் பக்கத்தில் இருக்குது. இது வந்து கோரக்கர் சித்தர் சீவசமாதி, முக்கியமான ஜீவசமாதின்னு பார்த்திங்கன்னா கோரக்கர் சித்தரோட ஜீவசமாதியும் ஒன்று. இதுதான் கோரக்கரோட ஜீவசமாதி இருக்கும் இடம். இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா வடக்கு பொய்கைநல்லூர் வேளாங்கண்ணிக்கு பக்கத்தில். வேளாங்கண்ணி வந்தீங்கன்னா முக்கியமாக இந்த இடத்த வந்து பாருங்கள். தீபம் ஏற்றும் பலன்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இதை பார்த்து படித்து தெரிந்து கொள்ளுங்கள். அருள்மிகு கோரக்க சித்தர் சீவ சமாதி பீடத்தில் வந்து இந்த தீபம் ஏற்றும் பலன்கள் இருக்கிறது. இதை பார்த்து தெரிந்து கொள்ளவும். இது கோயில் வந்து திறப்பு 5 மணி முதல் பகல் 1 மணி வரை, மதியம் 3 மணி முதல் இரவு 9 மணி வரையும் இந்த சித்தர் சீவ சமாதி வந்து திறந்திருக்கும். பூஜை நேரம் பார்த்திங்கன்னா காலை 8 மணி, மதியம் 12:30 மணி, இரவு 8:30 மணி.
கோரக்கர் சித்தர் கோவிலின் பின்புறம் கோரக்கர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வந்து ஒன்று இருக்குது. அருள்மிகு கோரக்கர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு பின்னாடி இருக்குது. அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலோட பஸ்ஸு தான் இது. இது வந்து இந்த கோரக்கர் சித்தர் ஜீவ சமாதி இவங்க தான் அதை வந்து நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பஸ்ஸு தான் அது. பின்னாடி வந்து ஸ்கூலை வந்து வீடியோவில் இணைச்சிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால ஸ்கூல் இல்லை. சும்மா ஒரு வீடியோ மட்டும் பின்னாடி எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக அதை பார்க்கலாம். கோரக்கர் சித்தர் சீவ சமாதியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். அப்படியே புல் அரிச்சு போகும். அப்படி கொண்ட பவரான ஒரு சித்தர் தான் கோரக்கர் சித்தர். அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோரக்கர் சித்தர் வந்து இங்கே நிறைய பேருக்கு குழந்தை இல்லாதவங்க வந்து குழந்தை வரம் பெற்றுட்டு போகிறாங்க. குழந்தை இல்லைன்னா வந்து தொட்டியெல்லாம் கட்டி வைக்கிறாங்க. இந்த கோயிலில், இந்த கோரக்கர் சித்தர் சீவர் சமாதி கோயிலில் வந்து தொட்டியெல்லாம் கட்டி வைக்கிறதுனால குழந்தை பிறந்துடுது. ஏதாவது பிரச்சனைன்னா பேப்பரில் எழுதி கட்டி வைக்கிறாங்க. அவங்களுக்கும் பிரச்சனையெல்லாம் கிளியர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதையும் நான் வந்து இந்த வீடியோவில் இணைச்சிருக்கேன். எந்த இடத்துல பேப்பர் கட்டுறது எல்லாமே. இது வந்து உள்ளே வந்து அனைத்தும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கே வர வேண்டியதில்லை. அப்படி இல்லை, கண்டிப்பாக நீங்கள் இந்த சித்தர் ஜீவ சமாதிக்கு நீ வந்தாகணும். வந்தால் தான் பலன். பார்க்குறத விட கண்டிப்பாக வாங்க. இதெல்லாம் நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் ஓரளவு நான் கவர் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து அன்னதானமும் வழங்குறாங்க. பார்த்திங்கன்னா அன்னதானம் வழங்குறாங்க. அன்னதானமும் சாப்பிட்லாம். பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், காலை 5 மணி முதல் 1 மணி வரை, மதியம் 3 மணி முதல் இரவு 9 மணி வரை தினமும் 3 வேளையும் அன்னதானம் உண்டு. அப்புறம் பூஜை நேரம் பார்த்திங்கன்னா காலை 8 மணிக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க. மதியம் 12:30 மணிக்கு பூஜை பண்ணுவாங்க. அப்புறம் இரவு வந்து 8:30 மணிக்கு பூஜை பண்ணுறாங்க. அது பார்த்திங்கன்னா இதில் அன்னதானம் செய்ய விரும்புகிறவங்களும் வந்து இங்கே வந்து பங்கெடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கோயிலோட உள்ளே போகிறோம். உள்ளனா ரொம்ப உள்ள போகல, அது என்ட்ரன்ஸில் வந்து என்ட்ரன்ஸை தாண்டி போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய பேர் வந்து இங்கே வந்து தங்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்திங்கன்னா பக்கத்தில் தெரியும். அவர்களும் நிறைய பேர் இதில் வந்து தங்குறாங்க, ரெகுலராக தங்குறாங்க. இது பணம் உதவி பொருள் உதவி பண்ணுறோன்னா இந்த இதில் பண்ணலாம். இதில் கியூஆர் கோடு இருக்குது. அதிலே பாருங்கள், வழியாக தங்களின் நன்கொடையை செலுத்தலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இதையும் நீங்கள் தெரிஞ்சுங்க. இல்லாட்டியும் நேரடியாக வந்து அன்னதானத்துலேயும் பங்கேற்றுக்கலாம் நிர்வாகத்திட்ட கேட்டு. அருள்மிகு கோரக்க சித்தர் ஆலய ஆசிரமத்திலிருந்து இரவு 7 மணி அளவில் அன்னக்காவடிகள் புறப்பட்டு இல்லங்கள் தோறும் செல்லும். சாதங்கள் மட்டும் அன்னக்காவடியில் போடுவார்கள். இரவு 9 மணி அளவில் கோரக்கர் சித்தர் ஆலயத்திற்கு காவடிகள் 2ம் வந்து அந்த சாதங்களை வைத்து பூஜை செய்து சிவனடியாளர்களுக்கு அன்னம் வழங்கி வருகின்றனர். இது வெகு காலங்களாகவே நிகழ்ந்து வருகின்றது. குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த சாதத்தை வாங்கி சாப்பிட்டால் குழந்தை இல்லாதது நீங்கி குழந்தை பிறக்கும். இந்த கோரக்க சித்தரை வந்து தரிசிக்கின்ற பக்த கோடிகளுக்கு நோய்கள் நீங்குகின்றன, மனக்கவலைகள் நீங்குகின்றன. கோர்ட்டு கேஸ் உள்ளவர்களுக்கு வழக்குகள் வெற்றியை அளிக்கின்றன. திருமணம் ஆகாது காலதாமதமாக உள்ளவர்களுக்கு உடனடியாக நல்ல விதமாக திருமணம் நிகழ்கின்றது. பில்லி சூனியம் ஏவல் முதலியான தீய சக்திகளால் பாதிக்கப்படுகின்றவர்கள் குணமாகி வீடு திரும்புகின்றனர். கோரக்கர் சித்தர் திருவடியில் சாத்திய சந்தனத்தையும்
வங்காள மஞ்சள் வைத்து பூஜை செய்து மஞ்சளையும் அந்த மஞ்சளை இழைத்து தண்ணீர் விட்டு உள்ளுக்கு சாப்பிட்டால் தீராத நோய்கள் தீர்ந்து விடுகின்றன. இது வந்து கோரக்கர் சித்தர் ஆலயத்தின் மகிமை. அருள்யான சுடரான கோரக்கர் சரணம். அருள்மாறி பொழிகின்ற கோரக்கர் சரணம். அகிலத்தை காக்க அவதரித்த கோரக்கர் சரணம். அகிலமதில் சிவநெறியை போதித்த வந்த கோரக்கர் சரணம். அன்பருக்கு அன்பனாய் நின்றிடும் கோரக்கர் சரணம். அன்பர்கள் துன்பத்தை அகற்றிடும் கோரக்கர் சரணம். அஷ்டமா சித்தி பெற்ற அழியாத தேகம் கொண்ட கோரக்கர் சரணம். அஷ்டதிக் பாலர்கள் போற்றி வணங்கிடும் கோரக்கர் சரணம். அஞ்ஞானம் அகற்றிய மெஞ்ஞானம் வழங்கிடும் கோரக்கர் சரணம். அஞ்ஞான நிலையை கற்றி மெஞ்ஞான நிலைதனை கோடிட்டு காட்டிய கோரக்கர் சரணம். ஆணவ நிலையின்றி அன்பு நிலை கொண்டு வணங்கிடும் பக்தரை காத்திடும் கோரக்கர் சரணம். ஆணவ நிலையற்றி அறியாமை இருள் நீக்கும் கோரக்கர் சரணம். ஆதியும் மந்தமும் நடுவாய் நின்றதோர் நிலைகளை நீக்கிய கோரக்கர் சரணம். ஆதி சிவசங்கரியின் லீலைதானை கோடிட்டு காட்டிய கோரக்க சரணம். ஆனந்தமான தில்லையம்பலை லீலையை காட்டிய கோரக்கர் சரணம். ஆனந்தமான பிரபிக்கும் சோதி சுடர் ஒளியின் அற்புதம் காண்கின்ற கோரக்கர் சரணம். கோரக்கர் சரணம். ஓம் கோரக்க சித்தாய நமக. ஓம் கோரக்க சித்தாய நமக. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அற்புதமாக பெயிண்ட் பண்ணியிருக்கு. பெயிண்ட் பண்ணி பார்க்கும்போதே அழகாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்று குறிக்கக்கூடியது. கோரக்கர் சித்தரோட வரலாறை வந்து குறிக்கக்கூடியது. இது வந்து பார்வதி தேவி வந்து கோரக்கர் சித்தருக்கு வந்து வரம் அருளான மாதிரி ஒரு போஸ்ட் இருக்குது. இங்கே பாருங்கள், இவங்கெல்லாம் வந்து சிவனடியாளர்கள் தூங்குறாங்க. இவங்க வந்து ரொம்ப நாளாக இங்கேயே தங்கியிருக்காங்க. இந்த கோயிலே கதின்னு இங்கே இருக்காங்க. நல்லா தெரியுது. ஏன்னா அவங்களோட அவங்களோட பேக் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே தான் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் இருக்குது பாருங்கள். அவங்களோட பேக்கு அவங்க கொண்டு வந்த ஜாமான்லாம் அப்படி இங்கேயே இருக்குது. இவங்க வந்து இங்கே தான் இந்த ஃபோட்டோவுக்கு கீழே தான் அங்கே தூங்குவாங்க. மேலே ஃபேனெல்லாம் இருக்குது. ஃபேனெல்லாம் போட்டு தான் தூங்குவாங்க. நல்லா அற்புதமாக இருக்குது. இங்கே வந்து அன்னதானமும் வழங்குறாங்க. எல்லா வசதியும் இருக்குது. அன்னதானம் கொடுக்குறாங்க. இப்போ புக்கு வாங்கிக்கலாம். சித்தர்கள் சம்மந்தமான புத்தகம் அனைத்தும். இப்போ தான் நம்ம உள்ளே போகிறோம். இந்த கருவறை மட்டும் ஃபோட்டோ எடுக்க முடியலை, எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓரளவு நாங்கள் எடுத்திருக்கோம். பாருங்கள், நாங்கள் உள்ளே போய் நாங்கள் எடுக்கலை, அனுமதி இல்லாததுனால அதுக்கு வந்து நாங்கள் போகலை. இருந்தாலும் ஓரளவு தெரியும். பார்த்திங்கன்னா அந்த கொடிமரம் இருக்குல்ல, அதுக்கு நேராக தான் வந்து சித்தரோட சமாதி, அதாவது கோரக்கர் சித்தர் சமாதி வந்து அதுதான். இந்த கொடிமரத்துக்கு நேராக இருக்குது பாருங்கள், அதுதான். இப்போ அதை பார்க்கலாம்.
அந்த கொடிமரத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை இருக்குது. விநாயகர் பிள்ளையார் சிலை இருக்குது. அந்த இதில் பாருங்கண்ணே, பாருங்கள் தெரியும். நான் அதை ஜூம் பண்ணி காட்டுறேன். அது வந்து விநாயகர் சிலை இருக்குது பாருங்கள். விநாயகர் சிலர் விநாயகர் சிலை இருக்குது. அதுக்கு கீழே வந்து தீபம் ஏற்றி வச்சுருக்காங்க. தீப விளக்கு ஏற்றி வச்சுருக்காங்க. இது மேலே பார்த்திங்கன்னா ஹைட்டாக வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஹைட்டு வந்து கொடிமரம் இருக்குது. இதுக்கு நேராக தான் பார்த்திங்கன்னா சித்தர், அதாவது கோரக்க சித்தரோட ஜீவசமாதி இருக்குது. அதை பாருங்கள், தெரியுதா? அதான் எல்லோரும் அதை பார்த்திங்கன்னா அந்த அதை இருக்குது பாருங்கள். கொடிமரத்துக்கு நேராக கோரக்கரோட ஜீவசமாதி அதுதான். அந்த ஜீவசமாதியை சுற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா பாருங்கள், ஜீவசமாதியை சுற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா அதாக இருக்குது பாருங்கள். இதுதான் புத்தக விற்பனை நிலையம். இதில் வந்து நிறைய புக்கு இருக்குது, சித்தர்கள் சம்மந்தமான புக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். இதை பார்த்திங்கன்னா அகத்தியர், திருமூலர், இது மாதிரி 18 சித்தர்களோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க, மாட்டியிருக்காங்க. அது நீங்கள் பார்த்துக்கலாம். இதுதான் அலுவலகம். அதை பாருங்கள், எல்லா 18 சித்தர்களோட ஃபோட்டோ வந்து இதில் வந்து மாட்டி வச்சுருக்காங்க. அதை நீங்கள் வந்து போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். கரெக்டாக 18 சித்தர்களோட ஃபோட்டோ இதில் இருக்குது. ஓம் கோரக்க சித்தாய நமக. ஓம் கோரக்க சித்தாய நமக. அதே மாதிரி சுத்தமான வாட்ரு வச்சுருக்காங்க. ஆரோ சிஸ்டம் வச்சுருக்காங்க. அது நீங்கள் பாருங்கள். ஆரோ சிஸ்டம் வச்சுருக்காங்க. சுத்தமான குடி தண்ணீர் வச்சுருக்காங்க. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா அன்னதான கூடம் இருக்குது. இதுதான் அன்னதான கூடம். இது 1 மணிக்கு தான் திறப்பாங்க. பார்த்திங்கன்னா நிறைய பேர் சாப்பிட்லாம். அதை பாருங்கள், க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு பாருங்கள் ஒருத்தர். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இது ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது. அது அன்னதானம் கூட பக்கத்துலேயே ஒரு இது இருக்குது. இது எதுவும் மீட்டிங் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் அன்பர்கள் வந்து இந்த திருவிழா டயத்தில் தங்குவாங்கன்னு நினைக்கிறேன். இது கையலசுற இடம். எல்லா வசதியும் இருக்குது. பாத்ரூம் வரையும் இருக்குது, ரெஸ்ட் ரூம் வரையும் இருக்குது. இது வந்து குடிநீர், இது ஆரோ வாட்ரு சிஸ்டம் எல்லாம் அற்புதமாக பண்ணி வச்சுருக்காங்க. போனோம்னா எல்லா வசதியும் வச்சுருக்காங்க. அதையும் இன்றைக்கி கூட்டம் இல்லை, அதிக பேர் கூட்டம் இல்லை, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். விசேஷ நாள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கூட்டமாக இருக்கும். ஆனால் நாங்கள் காலையிலே போயிட்டோம். வர கூட்டம் அதிகமாகும். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ஜீவசமாதிக்கு வெளிப்புற தோற்றம். ஜீவசமாதி உள்ளே இருக்குது, அதோட வெளிப்புற தோற்றம் இது தான். இப்போ பாருங்கள், நீங்கள் பார்க்கலாம். அதுதான் இது வெளிப்புற தோற்றம். அப்படியே தகன்னு இருக்குது பாருங்கள். அது வந்து ஃபுல்லாக வெளிப்புற தோற்றம். அதுக்குள்ளே தான் ஜீவசமாதி இருக்குது. கோரக்கர் ஐயா வந்து அதோட ஜீவசமாதி இதுக்குள்ளே தான் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. லேசாக நான் காட்டியிருப்பேன், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை நீங்கள் சுற்றி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் போய் கோரக்கர் சித்தராலயத்திற்கு கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கணும். பார்த்தா பல நல்லது நடக்கும். உங்கள் வாழ்விலையும் நல்ல விஷயங்கள் நடைபெறும். கண்டிப்பாக நம்பிக்கையுடன் வரவும். அப்போ தான் சும்மா ஏதோ வந்து பார்த்தோமா அப்படின்ட்டு வரக்கூடாது. பயபக்தியோட நம்பிக்கையோடு வாங்க, எல்லாத்தையும் பெற்றுட்டு போங்க. அதுதான் நான் சொல்லுவேன். பாருங்கள், இதெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள். அதாவது திருநீரெல்லாம் கொடுக்குறாரு பாருங்கள் ஒரு ஐயா. அவர் தான் இந்த பூசாரி. இந்த கோரக்கர் சித்தராலயத்துக்குள்ளே வந்து இப்போ கோயிலில் பூசாரி இருப்பாங்கள்ல, அதுமாரி இந்த ஐயா தான். அவர் தான் வந்து எல்லாருக்கும் திருநூறுலாம் கொடுப்பாங்க. இந்த இருக்கு பாருங்க கொடிமரம். இந்த கொடிமரத்துக்கு நேராக இருக்குதா, அதான் சொன்னேன். இந்த தொங்குது பாருங்கள், இதான் அன்னக்காவடி. இதை கொண்டுட்டு போய் தான் வீடு வீடாக சாப்பாடு வாங்குவாங்க. சாப்பாடு வாங்கி இங்கே கொண்டு வந்து கோரக்கர் சன்னதியில் வச்சு
இதை வந்து பூஜை செய்துவிட்டு சிவனடியார்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த தொங்கிட்டு இருந்துச்சுல்ல சிவப்பு கலரில், அதான் அன்னக்காவடி. அதை பார்த்து தெரிஞ்சுங்க. இதை பார்த்திங்கன்னா அன்னதானத்துக்கு வந்து இலையெல்லாம் வச்சுருக்காங்க. அதோட காட்சி தான் இது. பாருங்கள் எவ்வளோ இலை வச்சுருக்காங்க ஒரு அன்னதானத்துக்கு. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா தியானப்பீடம் இருக்குது. கோரக்கர் சித்தர் தியானப்பீடம். அங்கே அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணுறவங்க பண்ணலாம். அதை பார்க்க போகிறோம். இதில் வந்து விளக்கெல்லாம் கொளுத்தி வைப்பாங்க. அகல் விளக்கெல்லாம் வந்து கொளுத்தி வைக்கிற இடம் இது தான். தீபம் ஏற்றி வைக்கிற இடம் இது தான். அகல் விளக்கு தீபம் ஏற்றி வைக்கின்ற இடம் இது தான். இதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்கள் எவ்வளோ பேர் ஏற்றி வச்சுட்டு போயிருக்காங்கன்ட்டு. அவங்கவுங்க கஷ்டங்கள்லாம் தீரணுன்ட்டு இந்த அகல் விளக்கு வந்து ஏற்றி வச்சுட்டு போகிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா கோயில் நிர்வாகம் வச்சுருக்கிற பெரிய விளக்கு ஒன்று எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இதை வந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த பாருங்கள் எல்லாம் வந்து அவங்கவுங்க பிரச்சனையை வந்து பேப்பரில் வந்து கட்டி வச்சுருக்காங்க, எழுதி கட்டி வச்சுருக்காங்க. அதேமாதிரி குழந்தை இல்லாதவங்க வந்து தொட்டி கட்டி வச்சுருக்காங்க. அதை பாருங்கள் எவ்வளோ தொட்டி இருக்குன்ட்டு. எவ்வளோ பேருக்கு பிரச்சனை இருக்குது பாருங்கள். இதுலேருந்து தெரியுது அவங்கவுங்க பிரச்சனையை வந்து பேப்பரில் கட்டி எழுதி வச்சுருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா இந்த
தியான மண்டபம் வந்து எப்போ திறந்ததுங்கிற ஒரு கல்வெட்டு வந்து இருக்குது. அதை பார்த்து தெரிஞ்சுங்க. ஞாயிற்றுக்கிழமை காலை 7 to 9க்குள்ளே திறந்து வச்சுருக்காங்க. அது இப்போ வந்து தியான மண்டபத்துக்கு வெளியில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் தியான மண்டபம் உள்ளே போவோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். என்ன கலரு சூப்பராக இருக்குது தியான மண்டபம். இப்போ வந்து வெளியில் நம்ம போய் சும்மா ஒரு ரவுண்டு போவோம். பாருங்கள், இது வந்து வெளித்தோற்றம். தியான மண்டபத்தின் வெளித்தோற்றம் எப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தியான மண்டபத்தின் வெளித்தோற்றம். அடுத்தது இப்போ வந்து நம்ம உள்ளே போகிறோம். தியான மண்டபத்துக்கு உள்ளே போவோம். எல்லாம் தீபம் வந்து ஏற்றுறாங்க. இந்த ஐயா வந்து உட்காந்துருக்காரு பாருங்கள். ஒரு ஐயா ஏதோ சித்தர் புக்கு தான் படிச்சுட்டு இருந்தார், நான் பார்த்தேன். பின்னாடி வந்து தோட்டம் இருக்குது. ஒரு கார்டன் மாதிரி அமைச்சிருக்காங்க. ஒரு சின்ன தோட்டத்தை வச்சுருக்காங்க. நல்லா பச்சை பசேர்னு இருக்குது. அருமையாக இருக்குது. இந்த தென்னை மரத்தில் வந்து தேங்காய் வரையும் நல்லா காய்ச்சிருந்துச்சு, பார்த்தேன். இப்போ வந்து நம்ம உள்ளே போவோம். தியான மண்டபத்துக்கு உள்ளே போவோம். உள்ளே பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருந்துச்சு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, அமைதியாக இருந்துச்சு. எல்லோரும் உட்காந்து தியானம் பண்ணலாம். எவ்வளோ நேரம்னாலும் உட்காந்து தியானம் பண்ணலாம். யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து தியான மண்டபம். யாருனாலும் உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு போகலாம். தியானம் பண்ணுறதுக்கான எல்லா வசதியும் வந்து உள்ளே அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுவே மிகப்பெரிய விஷயம், பாராட்ட வேண்டிய விஷயம். இதில் வந்து பெண்களும் தியானம் பண்ணுறாங்க. ஆண்கள் மட்டும் தியானம் பண்ணுறதில்ல, பெண்களும் தியானம் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் வந்து உள்ளே போனப்போ 2 பேரும் வந்து தியானம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை நீங்கள் பாருங்கள், எப்படி தியானம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். பாருங்கள், இந்த உள்ளே போகிறோம். தியான மண்டபத்துக்கு உள்ளே போகிறோம். அந்த தியான மண்டபத்துக்கு மேலே பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குது, அழகாக இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குது. அது அப்படியே ஒரு ரவுண்டு பாருங்களேன், அவ்வளோ அருமையாக இருக்குது. சும்மா ஒரு ரவுண்டு பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குன்ட்டு, அற்புதமாக இருக்குது. அந்த கலரு அருமையாக இருக்குது. டிசைன் எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா ஒரு கோரக்கர் சிலை வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் தியானம் பண்ணுறாங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா கதவை பாருங்கள். கதவுலேயும் வந்து சித்தரோட கோரக்கர் சித்தர் வந்து இது வந்து அமைச்சிருக்காங்க. அற்புதமாக இருக்குது. இந்த கதவுலேயும் அப்படி தான், அதே டிசைன் தான். இப்போ வந்து நம்ம இந்த தியான மண்டபத்தில் கோரக்கர் சித்தர் சிலையை பார்ப்போம். இங்கே அமைதியாக உட்காந்து நம்ம தியானம் பண்ணலாம். தியானம் பண்ணி இறைநிலையை அடையிறதுக்கான முயற்சியை செய்யலாம். அதை பாருங்கள், இதான் வந்து கோரக்கர் சித்தர் சிலை. அப்படியே பளபளன்னு இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள், சில பேர் தீபத்தை நினச்சிக்கிட்டு தியானம் பண்ணுவாங்க. அதனால் தீபத்தையே ஏற்றி வச்சுருக்காங்க. அதனால் வள்ளல் பெருமான் சொன்னபடியும் தியானம் பண்ணலாம். தீபத்தை வந்து புருவமத்தியில் நினச்சிக்கிட்டு தியானம் பண்ணலாம். பாருங்கள், அதில் எழுதியிருக்காங்க பாருங்கள், ஆசிரமத்தில் அமைதியாக இருக்கவும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. தியான மண்டபத்தில் வந்து அகல் விளக்கு ஏற்றக்கூடாதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ஒரு 2 பேர் வந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து தியானம் பண்ணுறதுக்கு வந்து வெறுந்தரையில் வந்து அமர்ந்து தியானம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி பாய் அது வந்து அவங்களே வந்து கோரப்பாய் வந்து அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க.
இப்போ அந்த சன்னலில் இருக்கும். நம்ம எடுத்து போட்டு அந்த கோரப்பாயை எடுத்து போட்டு அதில் உட்காந்து தியானம் பண்ணலாம். யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அதுக்காண்டி தான் அந்த பாய் வந்து வச்சுருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த 18 சித்தர்களோட ஃபோட்டோ வந்து இங்கே ஃப்ரேம் மாட்டி இங்கே வச்சுருக்காங்க. அந்த தியான மண்டபத்துக்குள்ளேயே வச்சுருக்காங்க. அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஒவ்வொரு சித்தரும் வச்சுருக்காங்க. இந்த தியான மண்டபத்துக்கு பின்னாடி வந்து ஒரு கார்டன் அமைச்சிருக்காங்க. அழகாக இருக்குது. அந்த கார்டனுக்கு பின்னாடி வந்து ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது. கோரக்கர் சித்தர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வந்து இருக்குது. அதையும் நீங்கள் இந்த வீடியோவில் இணைச்சிருக்கேன், பாருங்கள். அது சரிதான்.
எவ்வளோ அழகாக இருக்குது மரமெல்லாம். இங்கே இருங்க, இது ஆலமரம் மாதிரியே. இதுனா அற்புதமான மரம். ம்